ஒழுக்கம் மாதிரி ஒரு சிக்கலான வார்த்தை இல்லவே இல்லை. நீங்கள் சொன்னால் நல்ல வார்த்தை, இந்த வார்த்தைங்கள்லாம் ரொம்ப அற்புதமான வார்த்தைங்க. உனக்கு பிரச்சனை கிடையாது, நம்மளை திட்டுறாங்கன்னு முடிவு கட்டேன். ஒழுக்கமாறுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்க, உனக்கு ஒன்றுமே புரியாது. புரியுதா? உனக்கு என்ன வச்சு நம்மளை திட்டுறாங்க, நம்மளை அவங்களுக்கு பிடிக்கல, நம்மளை கேவலப்படுத்துறாங்கன்னு ஆயிடுச்சு. நீ ஒழுக்கமாக இருன்னா என்ன ஆச்சு உனக்கு? சுற்றி சுற்றி பார்ப்ப. ஏன்? ரொம்ப டேமேஜான ஒரு வார்த்தை இருக்கிறதுலே, ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தை, அசிங்கமான வார்த்தை. என்னதான் ஒருத்தரை ஏமாற்றணுன்னா என்ன செய்யணும்னா, கொஞ்சம் ஒழுக்கமாக இரு. வேற ஆஃபீஸு 4 பேர் வந்து போகிற இடம் இல்லை, இங்கே வந்து இப்படி தான் பேசுவியா? என்ன தான் நீ கடை எனக்கு குத்துந்தா கூட, நான் ஆஃபீஸில் உட்காந்துக்கிறேன், இங்கே ஒரு சிஇஓ ஆகிறேன்ல, 4 பேர் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டேன்னா உனக்கு காசு திருப்பி தர முடியுமா? இவ்வளோ ஒழுக்கம் கெட்டுக்கிற என்னன்னா ஆகும்? இப்போது ஏண்டா வந்து கேட்குறவனே மேலு. இப்போ உன்ன என்ன பண்ணி அமிச்சிட்டான் அவன்? உட்காந்து நீயே உட்காந்து ஒப்பாரி வச்சு எழுதுன்னு இப்போ ஒழுக்கன்ற ஒரு வார்த்தை உன்னை குற்ற உணர்வில் எதுவுமே நிறுத்தும். தூக்கு போட்டுன்னு சாவ, சாப்பிட முடியாது, வாழ முடியாது. புரியுதா? கொஞ்ச நேரம் டிவி பார்க்க முடியாது, ஒரு நல்ல படத்துக்கு போக முடியாது. புரிஞ்சிச்சா? இஷ்டமா ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுக்க முடியாது, ஒரு தளர்வா ஒரு நடக்க முடியாது. எல்லாத்தையும் என்ன சொல்லி உன்னை அடைக்கலாம்? அவனா ஒழுக்கம் கட்டவனாச்சே கூட நம்ம என்ன இல்லை பிரச்சனை இல்லை, அது அம்மா பிரச்சனை, நம்ம பிரச்சனை கிடையாது. புரியுதா? நம்ம பிரச்சனை கிடையாது, யார் பிரச்சனையும். ஆனால் ஒழுக்கம் கட்டவனே யார் பிரச்சனை இது?